ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு உடனடி லோன் ஆப்பை தான் பற்றி இந்த வீடியோவில் வந்து டீட்டெயிலாக பார்க்கலாம். இந்த ஆப்போட லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் இந்த ஆப்பை வந்து இன்ஸ்டால் பண்ணிக்க முடியும். அதை எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு ஃபஸ்ட்டு நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு அந்த டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற ஆப்பை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அந்த லிங்கை கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு வெப்சைட் வந்து ஓப்பன் ஆகும். அந்த வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா அதில் வந்து உங்களுக்கு கிளிக்கர்ன்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா டேரெக்டாக வந்து டவுன்லோட் ஆகிரும் இந்த ஆப்போட லிங்க். ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா ரெஜிஸ்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நார்மலாக வந்து ரெஜிஸ்டர் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். உங்களுடைய மொபைல் நம்பர் கொடுத்து அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க கொடுக்குற பெர்மிஷன்ஸ்லாம் வந்து நம்ம அலோவ் பண்ணணும். அதுக்கப்புறம் இதில் வந்து நம்ம ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு இப்போ நம்மளுடைய பர்சனல் டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்து வந்து நம்மளுடைய லோனை வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இதில் வந்து நான் எப்படி அப்ளை பண்ணினேன், அதே மாதிரி எனக்கு வந்து எவ்வளவு கிடச்சிதுன்னு சொல்லி ஃபுல் விவரத்தோட இந்த வீடியோ வந்து முழுமையாக வந்து பார்க்கலாம். ஸோ யாருமே அதை ஸ்கிப் பண்ணாதீங்க. ஸ்கிப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு புரியாது. ஸோ வீடியோ வந்து முழுமையாக பார்த்தீங்கன்னா தான் அதை எப்படி அப்ளை பண்ணுற ப்ரொசீஜர்னு சொல்லி உங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து எளிமையான முறையில் வந்து நான் சொல்லி கொடுத்துருக்கேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நம்பரை கொடுத்து ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. ஸோ நான் ஆல்ரெடி வந்து இதில் எனக்கு அக்கௌண்ட் இருந்தது. நான் வந்து ரெஜிஸ்டர் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு உங்களுடைய மொபைல் நம்பர் தான். மொபைல் நம்பர் கொடுத்தாலே வந்து அதில் லாகின் ஆயிரும். ஸோ மொபைல் நம்பர் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஓடிபி வரும். ஸோ ஓடிபி வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதில் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து ஜென்ரேட் ஆயிரும். ஜென்ரேட் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மெயின் பேஜ் வந்து லாகின் ஆயிரும். அதாவது உங்களுடைய இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் இருக்கும். இந்த ஆப்போட இன்டர்ஃபேஸு இதில் பார்த்தீங்கன்னா 2 விதமான லோன் இருக்குது. ஒன்லி கேஷ் லோன், இன்னொன்று பார்த்தீங்கன்னா கேஷ் லெவல் லோன் இருக்கும். ஸோ நான் இப்போ அப்ளை பண்ணுறது பார்த்தீங்கன்னா கேஷ் லோன் கிடையாது. இதில் பார்த்தீங்கன்னா கேஷ் லெவல் லோன் இருக்கும். அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா இவர் கேஒய்சி எக்ஸ்பைர்ட் ஆன எனக்கு வந்து கேஒய்சி எக்ஸ்பைர்ட் ஆயிடுச்சு. அதாவது பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் கேஒய்சி நவ் இந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். இந்த பாக்ஸ் வந்து டிக் பண்ணிடுங்க. 2 பாக்ஸ் வந்து டிக் பண்ணிவிட்டு ப்ரொசீட் கொடுங்க. இதில் ஒன்லி பார்த்தீங்கன்னா பேன் நம்பர் மட்டும் இருந்தால் போதும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லாங்குவேஜ் கேட்கும். அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து ப்ரொசீட் வந்து கொடுத்துக்கோங்க. ப்ரொசீட் கொடுத்ததுமே உங்களுடைய பேன் நம்பர் வந்து என்ட்ரு பண்ணிடுங்க. இல்லைனா வந்து ஸ்கேன் இருக்கும் பக்கத்துலேயே. உங்களுடைய பேன் கார்டு இருந்துச்சுன்னா கூட நீங்கள் ஸ்கேன் பண்ணிக்க முடியும். ஸோ அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. டேரெக்டாக வந்து பேன் நம்பர் வந்து என்ட்ரு பண்ணிவிட்டு ஓகே கொடுங்க. இப்போ வெரிஃபை ஆக ஆரம்பிச்சிடும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், பேன் கார்டில் என்ன டேட் ஆஃப் பர்த் இருக்கோ அதை வந்து என்ட்ரு பண்ணிடுங்க. என்ட்ரு பண்ணிவிட்டு ப்ரொசீட் கொடுத்துருங்க. ஸோ ப்ரொசீட் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ராசஸிங்கில் இருக்கும். ஸோ வெயிட் பண்ணுங்கள். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உங்களுடைய மொபைல் நம்பருக்கு ஒரு 1 டைம் பாஸ்வேர்டு வந்து வரும். அது ஆட்டோமேட்டிக்காக ஜென்ரேட் ஆகிரும். இப்போ வெரிஃபை ஓடிபின்னு இருக்கும் பக்கத்தில். இதை வந்து கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணிவிட்டு உங்களுடைய அட்ரஸ்லாம் வந்து வெரிஃபை ஆகும். ஸோ வெரிஃபைன்னு சொல்லி கொடுத்துட்டு கண்டினியூங்கிறத வந்து கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவர் கேஒய்சி சக்ஸஸ்ஃபுல்லி, இப்போ கேஒய்சி வந்து சக்ஸஸ்ஃபுல்லி ஆயிடுச்சு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கேஷ் லோன் லெவலப் லோன் இருக்குது. நான் அந்த 2வது லோனை தான் வந்து அப்ளை பண்ண போகிறேன். 1000 ரூபாயிலேருந்து 5000 வரைக்கும் நமக்கு கிடைக்கும்னு சொல்லி போட்டிருக்காங்க. இதில் அப்ளை நோ, இந்த லோன் வந்து உங்களுக்கு இப்போ தேவை இருந்தால் அப்ளை நோங்கிறத வந்து கிளிக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பாக்ஸை வந்து டிக் பண்ணிவிட்டு அக்ரி அண்ட் கண்டினியூ இந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிடுங்க. ஸோ கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லோட் ஆகும். வெயிட் பண்ணுங்கள். இந்த மாதிரி லோன் ஆப்லாம் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு பேன் நம்பர் கொடுத்தாலே போதும். கேஒய்சி ஒன்லி கேஒய்சி வச்சு உங்களுக்கு இது பண்ணிக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா 10,000 ரூபா லோன் சொல்லி போட்டிருக்காங்க கிரெடிட் லிமிட்டு. ஸோ இதை கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணிக்கோங்க. ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு கெட் ஸ்டார்டட்னு சொல்லி கொடுத்துருங்க. இப்போ வந்து அப்ளை பண்ணிக்கலாம். செக் மை கிரெடிட் லிமிட் இதை வந்து கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 1000 ரூபாயிலேருந்து 10,000 வந்து கொடுப்பாங்களாம். 3 மந்த்ஸ் வந்து டேர்ன் வந்து கொடுத்துருக்காங்க. லோன் கட்டுவதற்கான கால அளவுகள் மந்த்லி இன்ட்ரெஸ்ட்டு 4% சொல்லி போட்டிருக்காங்க. இப்போ கண்டினியூ வந்து கொடுத்துக்கோங்க. இந்த லோன் வந்து உங்களுக்கு தேவை இருந்தால். ஸோ கடைசியாக வந்து இன்ட்ரெஸ்ட்டு டேர்ன் ஓவர் எல்லாமே வந்து சொல்கிறேன். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பர்போஸ், நீங்கள் எதை வேணாலும் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. உங்களுடைய பர்போஸ் என்ன, நான் வந்து ட்ராவல்னு சொல்லி நான் கிளிக் பண்ணிக்கிறேன். ஒருத்தங்களுக்கு ஒரு பர்போஸ் இருக்கும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நீங்கள் மேரிடா சிங்கிள்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. அதை வந்து என்ட்ரு பண்ணிடுங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உங்களுடைய எஜுகேஷன் என்னவோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஓன் ஹவுஸில் இருக்கீங்களா, ரெண்டடாக சொல்லி கேட்டிருப்பாங்க. அடுத்து செலக்ட் பண்ணிங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்கள் ஜாப்பு, அடுத்து எம்ப்ளாய்மெண்ட் டைப்பு, ஸோ என்னவா இருக்கீங்களோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒர்க் பண்ணுற இடம் எவ்வளோ வருஷம் ஒர்க் பண்ணுறீங்க, அதே மாதிரி உங்களுடைய கம்பெனி, நீங்கள் எந்த கம்பெனியில் வந்து ஒர்க் பண்ணுறீங்களோ அந்த கம்பெனி வந்து என்ட்ரு பண்ணிடுங்க. ஸோ என்ட்ரு பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிடுங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா என்ன மாதிரி இண்டஸ்ட்ரியில் வந்து ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா என்ன மாதிரி ஜாப்பு, அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய மந்த்லி இன்கம் என்ட்ரு பண்ணிவிட்டு அந்த பாக்ஸ் வந்து டிக் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு வந்து கொடுத்துருங்க.
நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மந்த்லி இன்கம் எத்தனாம் தேதி வந்து கிரெடிட் ஆகும், சம்பளம் வந்து எத்தனாம் தேதி வந்து போடுவாங்க. அதே மாதிரி பேங்க் அக்கௌண்ட்டா செக்கா கேஷ்னு சொல்லி கேட்டிருக்கோம். ஏதோ பேங்க் அக்கௌண்ட்டே வந்து கொடுத்துருக்கோம், அதான் வந்து ப்ரிப்பரபிளாக இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய லாங்குவேஜ் ப்ரிஃபர், ஸோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. இங்கிலீஷ் தமிழ் அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா எஸ் அதை கொடுத்துங்க அண்டர்ஸ்டாண்ட். அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஜிமெயிலை வெரிஃபை பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் இதுக்கு எந்த ஜிமெயில் வந்து கொடுக்கணும்னு நினைக்கிங்களோ உங்களுடைய இமெயிலை வந்து வெரிஃபை பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த வெரிஃபை வித் ஜிமெயில் இதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கனாலே லோடாக ஆரம்பிக்கும். உங்களுடைய இமெயில் ஐடி நீங்கள் 2-3 இமெயில் ஐடி வச்சுன்னா அது எந்த இமெயில் ஐடி கொடுக்கணும்னு நினைக்கிங்களோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது சுற்றிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் வந்து சக்ஸஸ் ஆயிரும். சக்ஸஸ் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவாலுவேட் மை லோன் இந்த ஆப்ஷன் இருக்கும் கீழே, இதை வந்து கிளிக் பண்ணிடுங்க. இது கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நோட்டிஃபை அண்ட் வென் இட்ஸ் அப்ரூவ்டு, அதாவது கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்கங்கிறாங்க. ஸோ கொஞ்சம் நேரத்தில் நமக்கு வந்து லோன் வந்து அப்ரூவ் ஆக ஆரம்பிச்சிடும். ஜஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 2-3 மினிட்ஸில் வந்து உங்களுக்கு வந்து அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மெசேஜ் வரும் சிபில்லேருந்து மெசேஜ் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த கம்பெனி சைட்லேருந்து நமக்கு இந்த லோன் கம்பெனி சைட்லேருந்து ஒரு மெசேஜ் பாப்அப் மெசேஜ் வரும். அதாவது நமக்கு மெசேஜ் வரும், டெக்ஸ்ட்டாகவே வரும். இப்போ பார்த்தீங்கன்னா ப்ராக்ரஸ்ன்னு இருக்குது. ஒரு 2-3 மினிட்ஸ்லேயே வந்து நமக்கு வந்து மெசேஜ் மூலமாக கன்ஃபார்ம் பண்ணுவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இதுலேருந்து வந்து மெசேஜ் வந்துருச்சு, உங்களுக்கு வந்து லோன் வந்து அப்ரூவ் ஆயிடுச்சா, இல்லை ரிஜெக்ட் ஆனாலும் ரிஜெக்ட்னு சொல்லி வந்துடும், அப்ரூவ் ஆகிடுனாலும் அப்ரூவ் ஆயிடுச்சுன்னு சொல்லி வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு 2800 10,000 ரூபாய்க்கு 2800 வந்து எனக்கு அப்ரூவ் ஆகிருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா இதில் சி டீட்டெயில்ஸ் இது கொடுத்தீங்கன்னா அதில் டேர்ன் ஓவர் எவ்வளோன்னு சொல்லி எல்லாமே வந்து இது பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு தெரியும் அப்ரூவ் ஆனதுக்கான மெசேஜ் தான் இது. இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா 2800 லோன் வந்து நமக்கு அப்ரூவல் ஆகிருக்குது. இப்போ இதில் சி டீட்டெயில்ஸ்னு சொல்லி கிளிக் பண்ணிக்கின்னா நமக்கு வந்து இஎம்ஐ வந்து எவ்வளவு கட்டணும்னு சொல்லி இதில் பார்த்தீங்கன்னா 1160 ரூபா வந்து மந்த்லி இஎம்ஐ கட்டணும். மொத்தம் 3 இஎம்ஐ. அதில் பார்த்தீங்கன்னா 1160, அடுத்த மாதம் 1160, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 1166. இப்போ அந்த லோன் வேணும்னு நினச்சிங்கன்னா அக்செப்ட் திஸ் ஆஃபர்ன்னு இருக்கும். அதுக்கு மேலே ஒரு பாக்ஸை டிக் பண்ணிவிட்டு ஸோ இந்த லோன் வந்து வேணும்னு நினச்சிங்கன்னா அக்செப்ட் திஸ் ஆஃபர் இதை வந்து கிளிக் பண்ணிடுங்க. இதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேங்க் அக்கௌண்ட்டு கேட்கும், உங்களுடைய பேங்க் டீட்டெயில்ஸ் வந்து கேட்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 2800க்கு பார்த்தீங்கன்னா எனக்கு 3486 ரூபா வந்து கட்ட சொல்கிறாங்க. அதாவது 686 ரூபா வட்டி நமக்கு பார்த்தீங்கன்னா 686 கிட்டத்தட்ட 686 ரூபா வந்து வட்டி போடுறாங்க. 100 ரூபாய்க்கு பார்த்தீங்கன்னா 9 ரூபா, அதாவது 9 ரூபா வட்டிக்கிட்ட போடுறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா கண்டினியூ செக்யூர்லி வித் யூபிஐ மூலமாக வந்து நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்க முடியும் உங்களுடைய லோனை. அப்படி இல்லைனா மேனுவலாக பேங்க் அக்கௌண்ட் வெரிஃபை பேங்க் டீட்டெயில்ஸ் மேனுவலின்னு இருக்கும், நீங்கள் இதுவே வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ இதுதான் வந்து எல்லாருமே வந்து கொடுக்கக்கூடியது, வெரிஃபை பேங்க் டீட்டெயில்ஸ் மேனுவலி. நிறைய பேர் வந்து யூபிஐனா என்னன்னே தெரியாது. ஸோ அதனால் வந்து வெரிஃபை பேங்க் டீட்டெயில்ஸ் மேனுவலி இதை வந்து கிளிக் பண்ணிடுங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணதுங்க மேனுவலி பேங்க் அக்கௌண்ட் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு டேரெக்டாக பார்த்தீங்கன்னா உங்களுடைய நேம் வந்து ஷோ ஆக ஆரம்பிச்சிடும். அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட் நம்பரை வந்து கரெக்டாக வந்து என்ட்ரு பண்ணிடுங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா பேங்க் அக்கௌண்ட் ஐஎஃப்சி, உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட் ஐஎஃப்சியை வந்து என்ட்ரு பண்ணிவிட்டு இதில் ரிசீவ் மணின்னு இருக்கும், எல்லாமே கரெக்டாக ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு ரிசீவ் மணின்னு இருக்குது, இதை வந்து கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 2 மினிட்ஸ்லேயே வந்து நமக்கு கிரெடிட் ஆகிடும். நம்மளுடைய பேலன்ஸ் வந்து செக் பண்ணால் போதும். ஸோ பேலன்ஸ் வந்து செக் பண்ணாலே வந்து நமக்கு தெரிஞ்சிடும். நம்மளுடைய கூகுள் பே, ஃபோன்பே, பேடிஎம் இந்த மாதிரி நீங்கள் ஆப் வச்சுருந்தீங்கன்னா கூட அதில் கூட நீங்கள் செக் பண்ணிக்க முடியும். மெசேஜ் வந்து உடனே வந்து வராது, ஸோ கொஞ்சம் நேரம் கழிச்சு தான் வரும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் நமக்கு வந்து கிரெடிட் ஆனது அமௌண்ட்டு அந்த கம்பெனிலேருந்து மெசேஜ் வந்துச்சு 2800 ரூபா அந்த கிரெடிட் ஆயிருக்கான மெசேஜ். ஸோ இப்போவே வந்து செக் பண்ணி பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அமௌண்ட் வந்து கிரெடிட் ஆனதுக்கான இது அந்த நம்மளுடைய லோன் அமௌண்ட் வந்து நம்மளுடைய அக்கௌண்ட்டுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி விட்ருவாங்க. உடனடியாக உங்களுக்கு லோன் வேணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி ஆப்பில் வந்து ட்ரை பண்ணுங்கள். ஆனால் கொஞ்சம் வட்டி கொஞ்சம் அதிகம் தான் வந்து போடுறாங்க இந்த ஆப்பில். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நமக்கு 19.50% இன்ட்ரெஸ்ட்டாகவே வந்து போடுறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் கங்க்ராச்சுலேஷன்ஸ் நமக்கு வந்து லோன் வந்து சக்ஸஸ்ஃபுல்லி வந்து கிரெடிட் பண்ணி விட்டாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் இதில் இப்போ வந்து இந்த ஆப் வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் வந்து ஓப்பன் பண்ணிங்கன்னா இப்போ எனக்கு 3486, அதாவது கிட்டத்தட்ட 686 ரூபா வட்டி 3 மந்த்ஸ் வந்து கொடுக்குறாங்க. 19% வந்து இன்ட்ரெஸ்ட்டாக வந்து போடுறாங்க. ஸோ கிட்டத்தட்ட டோட்டலாக பார்த்தீங்கன்னா 19%. ஸோ அப்படின்னு பார்த்தாலுமே மந்த்லி நமக்கு வந்து கிட்டத்தட்ட 6%, அதாவது 6.25% வந்து இன்ட்ரெஸ்ட்டாகவே வந்து போடுறாங்க. இந்த மாதிரி ஆப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு எமர்ஜென்சி தேவைக்கு வந்து யூஸ் பண்ணிக்கங்க. நீங்கள் கரெக்டாக ரீபேமெண்ட் வந்து பண்ணிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக அடுத்தடுத்த லோன் வந்து இன்க்ரீஸ் ஆகும். கண்டிப்பாக நீங்கள் இது மட்டும் இல்லை, வேறு எதுவும் லோன் எடுத்திருந்தால் கூட கரெக்டான டைம், அது ஒரு நாள் 2 நாள் முன்னக்கூட்டியே வந்து நீங்கள் ரீபேமெண்ட் பண்ணால் கூட உங்களுக்கு அடுத்த லோன் உடனடியாக வந்து எலிஜிபிள் ஆகும். ஸோ இது கட்டி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதனால் இந்த டைமுக்கு வந்து ரீபேமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பற்றிய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் வந்து தெரிவிங்க.
நன்றி.